2ஆம் அதிகாரத்தில் பேதுரு ஒரு செய்தி கொடுத்தாரு. இந்த செய்தி கேட்டு எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு இந்த 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்படி என்னடா இந்த பேதுரு அப்படி என்ன செய்தி கொடுத்தாருன்னு நான் இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். அவர் சொன்ன செய்தியை நல்லா ஆழ்ந்து கவனிச்சாதான் அதை நம்ம புரியும். அது என்னென்ன சொல்றாரு, எதனால 3000 பேர் எப்படி ஒரே செய்தியில் எப்படி 3000 பேர் ரட்சிக்கப்பட முடியும் அப்படின்னா அதற்குண்டான ஒரு சாராம்சம் அதுல இருக்கு. அதை இன்னைக்கும் 3000 பேர் ரட்சிக்கப்பட முடியும். ஆனா 3000 பேர் ரட்சிக்கப்படும்படியானதான வார்த்தை, வல்லமை, கிரிய, அந்த வரம் என்னிடத்துல என்ன செய்யல இல்ல. நம்ம அந்த வரத்தை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு அந்த சரியான ஆப்ட் வார்த்தைகளை நம்ம சரியான இடத்துல நம்ம விதைச்சோம்னா இன்னைக்கு 3000 பேர் இல்லை 30,000 பேரும் ஒரு செய்தியில் ரட்சிக்கப்பட முடியும். அன்றைக்கு விட இன்னைக்கு தான் அதிகமாக முடியும். எப்படின்னா அன்றைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்படணும்னா 3000 பேர் ஒரு கிரவுண்டில் இருக்கணும், ஒரு வீதியில் இருக்கணும், இவர் எங்கேயாவது மாடியிலிருந்து பேசியிருக்கணும், இவர் பேசுறதை எல்லாரும் ஒரு கேட்டிருக்காரு, எப்பா அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு அப்படியே பாஸ் ஓவர் பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. நல்ல மீடியா இருக்கு, நல்ல டெக்னாலஜி இருக்கு. நம்ம இங்கே பேசினா உலகம் முழுவதும் போவதற்கு நான் சொல்ற எழுப்புதல், இன்றொரு முறை எழுப்புதல் நடக்கும்போது உலகத்தை முழுவதையும் அசைக்கிற ஒரு எழுப்புதலாக தான் அது உண்டாகும்.